வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல வந்து ஒரு சின்ன ட்ரிக்கு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொரோனா லாக்டவுன் வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டில் வந்து சும்மா இருக்க ஆரம்பித்தோம். நிறையா வந்து வீடியோஸ் வந்து யூடியூப்ல பார்க்க ஆரம்பித்தோம். அண்ட் நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே வந்து நிறைய டிராஃபிக் வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ அவங்களால வந்து ஈடு கொடுக்க முடியாமல் வந்து போச்சு. ஸோ இதனால் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு வைடே பண்ணாங்க. இந்த மாதிரி கான்டென்ட் ப்ரொவைடர்ஸ் இந்த யூடியூப், அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் இவங்ககிட்டலாம் வந்து நீங்கள் கொடுக்குற கான்டென்ட்டோட கிளாரிட்டியை வந்து இந்த மாதிரி மொபைல் டிவைசஸ், நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன்ஸு, அப்புறம் ஐபேடு எல்லாத்துலேயுமே வந்து கிளாரிட்டி வந்து குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால இவங்களும் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபோனில் ப்ளே ஆகிற கான்டென்ட்டோட கிளாரிட்டி எல்லாத்தையுமே வந்து டிஃபால்ட்டாக வந்து குறைச்சி வச்சாங்க. இப்போ யூடியூப்பில் போனீங்கன்னா உங்களால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து 480p தான் வந்து ப்ளே பண்ண முடியும். இந்த கொரோனா பேண்டமிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து 1080p வரைக்கும் வந்து ப்ளே பண்ண முடிஞ்சிட்ருக்கும். பட் இப்போ வந்து 480p தான் முடியும். ஸோ இந்த 480p வந்து எப்படி நம்ம 1080pக்கு வந்து மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து ப்ராட்பேண்ட் வச்சு வைஃபை யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா மட்டும் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம திரும்ப மொபைல் டேட்டாலேயே வந்து இந்த 1080pயில் வந்து ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சோம்னா திரும்ப வந்து நம்ம நெட்வொர்க் மேலே வந்து டிராஃபிக் வந்து அதிகமாகும். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம கம்பெனிஸ், அந்த நெட்வொர்க் ப்ரொவைடர் கம்பெனிஸ்லாம் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ் தான் வந்து பாதிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ராட்பேண்ட் வச்சிருக்கவங்க, வைஃபை வச்சிருக்கவங்க மட்டும் ஃபோனில் யூஸ் பண்ணும்போது இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுங்கள். மொபைல் டேட்டா வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அகெயின் வந்து காம்ப்ளெக்சிட்டி வந்து அதிகமாக தான் ஆகும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து நம்ம சாதாரண யூடியூப் வந்து போகிறேன். ஸோ இந்த யூடியூப் போனீங்கன்னா இப்போது நான் ஏதாவது ஒரு கான்டென்ட் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ இதோட மேக்ஸிமம் வந்து குவாலிட்டி ஆப்ஷன் வந்து நம்மளால் எவ்வளோ வைக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேக்ஸிமம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 480p தான் வந்து வைக்க முடியுது. அதுக்கு மேலே வந்து வைக்க முடியாது. ஏன்னா நம்மளை யூடியூப் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. 480pக்கு மேலே வந்து நம்ம வந்து பார்க்க முடியாத மாதிரி. ஸோ இது வந்து வேர்ல்டு வைடே வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து யூடியூப் வந்து ஃபோனில் இல்லை உங்கள் ஐபேடில் வந்து பார்க்குறதா இருந்தால் இந்த மாதிரி தான் வந்து பார்த்து ஆகணும். ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து 1080pக்கு வந்து பார்க்குறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக வச்சுருக்க யூடியூப்பில் வந்து நான் சொல்கிற ட்ரிக் வந்து பண்ண முடியாது. அதுக்கு வந்து நம்ம யூடியூப் பேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்பில் தான் வந்து நம்ம இதெல்லாம் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்புக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மொத்தமாக 2 APK இருக்குது. அந்த 2 APKயும் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பட் நான் உங்களுக்கு வேண்டி அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நம்ம வந்து திரும்ப இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டனால நான் இப்போ என் ஃபைல்ஸ்க்கு போகிறேன். என் டவுன்லோட்ஸில் வந்து 2 ஆப் இருக்கும். யூடியூப் பேன்சர் அண்ட் யூடியூப் பேன்சர் மைக்ரோஜி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப் இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் யூடியூபே இன்ஸ்டால் பண்ணிடுறேன். இந்த யூடியூப் பேன்சரை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேன்சர் மைக்ரோஜி, ஸோ இந்த ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் இப்போ நீங்கள் இந்த யூடியூப் பேன்சரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து லாகின் பண்ண முடியும், உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு. ஸோ இந்த மைக்ரோஜி வந்து இன்ஸ்டால் பண்ணனா உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து லாகின் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஆப்பை வந்து கூடவே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு கிராக்டு யூடியூப் வெர்ஷன் வச்சுக்கலாம். ஸோ இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸே வந்து சுத்தமாக வந்து வரவே வராது. நீங்கள் எந்த வீடியோ ப்ளே பண்ணாலும் வந்து இந்த யூடியூப்பில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸே வராது. ஸோ நான் உங்களுக்கு வந்து எந்த வீடியோனாலும் ப்ளே பண்ணுறேன், உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து வரவே வராது. உங்களுக்கு அந்த எல்லோ பார் காட்டினாலும் அட்வர்டைஸ்மெண்ட் வர இடத்துல, பட் இதில் வந்து கொஞ்சம் கூட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ஒன்று கூட வரவே வராது. ஸோ அதுதான் வந்து இதில் பெரிய மேஜர் அட்வான்டேஜ். அண்டு நான் இந்த மைக்ரோஜி ஆப் இன்ஸ்டால் பண்ணால தான் எனக்கு வந்து லாகின் பண்ண முடியுது. ஸோ இல்லைனா வந்து லாகின் வந்து பண்ண முடியாது. இது வந்து அவ்வளோதாங்க. இந்த யூடியூப் ஆன்சரோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து மொத்தமாகவே வந்து இவ்வளோ தான். இப்போ வந்து நம்ம எப்படி 1080p வந்து இதில் வந்து எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போனீங்கனாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 480p வரைக்கும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். பட் இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த ஆப்குள்ளே போயிட்டு நம்ம செட்டிங்ஸ் மெனுலாம் சிலதை எனேபிள் பண்ணணும் இந்த 1080p வந்து வர வைக்கிறதுக்கு. ஸோ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணோடனே நம்ம மேலே வந்து உங்களோட லாகின் ஐக்கான் வந்து தெரியும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து செட்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே போங்க. கீழே போனால் அபவுட் செக்ஷனில் வந்து இருக்கும். அபவுட் செக்ஷனில் இந்த மாதிரி ஒரு 4 பேரை வச்சு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து 10 தடவை வந்து டேப் பண்ணிட்டே இருங்க. இப்போ வந்து நோ நீட் டு கிளிக். ஸோ ஹிடன் மெனு ஃபீச்சர்ஸ் வந்து அன்லாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை எனேபிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே இந்த கோடெக் ஓவர்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போகிறீங்க. அதுக்கப்புறமா இந்த ஓவர்ரைட் மாடல் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே போயிட்டு இந்த வந்து நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். SM
T865. ஸோ இதை டைப் பண்ணிக்கோங்க, ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு வெளில வாங்க. ஸோ அந்த மாடல் பேர் வந்து நம்ம மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது ஆப்ஷன்ஸ் குவாலிட்டிக்குள்ளே போங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் 1080p வரைக்கும் வந்து கிடச்சிரும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிள். ஸோ உங்களுக்கு நான் சொன்ன ப்ராசஸ் எல்லாம் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து மொபைலில் வந்து 1080p வந்து ஃபுல்லாமே வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த யூடியூப் வான்சரோட ஒரு பெரிய ஃபீச்சர். இந்த மாதிரி கிராக்னால உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வராது. அண்ட் இப்போ தான் வந்து ரீசெண்டாக தான் இந்த ஃபீச்சரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம இப்போ 1080pயும் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் ஃபீச்சர் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறீங்கன்னா கூட உங்கள் ஃபோனை வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னா கூட இதில் வந்து ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து இது வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும், பாஸ் ஆகாது. ஸோ உங்களுக்கு நார்மல் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பாஸ் ஆகிடும். பட் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து பாஸ் ஆகவே ஆகாது. ஸோ ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து லாக் பண்ணாலும். ஸோ அதுதான் வந்து இதில் இன்னொரு பெரிய ஃபீச்சரு. பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும், ப்ளே ஆகிக்கிட்டே இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து இதோட இன்னொரு பெரிய ஃபீச்சர்னே சொல்லணும். ஸோ அவ்வளோதாங்க, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, ரொம்பவே சிம்பிள். ஸோ இந்த ஆப்பை வந்து நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு யூடியூப் வான்சரு, அதுக்கப்புறம் அந்த யூடியூப் மைக்ரோஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு. இது ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களால் இந்த வான்சருக்குள்ளே போய் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களால் வந்து யூடியூப்பில் வந்து 1080p வந்து ப்ளே பண்ண முடியும். அண்ட் இதை வந்து மொபைல் டேட்டா யூஸ் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு 1080p வந்து ப்ளே பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வைஃபை இருந்தனா மட்டும் இந்த மொபைல் டிவைசஸில் வந்து 1080p வந்து ப்ளே பண்ணுங்கள். ஸோ அதான் வந்து நம்ம நெட்வொர்க் மேலே வந்து டிராஃபிக் வந்து அதிகமாக போடாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தினேஷ்.